ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. புதன் வலுத்தால்னா பாவபலு சுபபலு. நம்ம சுபபலுவை எடுத்துக்கிறோம். புதன் நல்ல பலனை தரக்கூடிய தகுதி படைத்து ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன் தருவார்? ஜோதிடத்தில் ஒரு வாரத்தில் எந்த பதிலும் சொல்ல முடியாது. புதன்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்துல லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ஓகே. அதுல பொருள் மற்ற அமைப்புகள் வர்றதை காட்டிலும் புதன் அறிவு இருந்தா எந்த துன்பத்தையும் கடந்து செல்லலாம், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். குடும்பத்துல குழந்தைகள்கிட்ட எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். புதன் நன்றாக இருக்கணும். சமயோசித புத்தி அப்படின்னாலே புதன் தான், மற்ற குருவெல்லாம் கிடையாதுங்க. குருபவன்னா ஒரு அருள் தருவாரு, நல்ல ஒழுக்கத்தை தருவார். புதனும் எந்த கிரகமுமே சுபக்கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் பாவத்துவம் இல்லாமல் இருந்தால், பாவத்துவம் சனி செவ்வாய் தொடர்பு ராகு தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஒழுக்கத்தை தருவாங்க கண்டிப்பா. இதையும் ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. துணை அமைப்புகள்லாம் வரும். சொல்றேன்னா ஒரு நல்ல ஜோதிடத்தை நல்லா உணர்ந்துக்கிறக்கூடிய அமைப்புல உள்ள ஜோதிடர் வந்து இப்படிதான் பார்ப்பாங்க. நான் மட்டுமா பார்க்கிறேன், எத்தனையோ பேர் மேன்மையான அமைப்புகள்லாம் இருக்காங்க, குருநாதர் இருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். ஒரு வார்த்தையில் எந்த பேரும் இல்லை, உறுதியா சொல்லலாம். ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறாருன்னா அவர் ஜோதிடத்தை அறியல. 8ஆம் இடம் பாவத்துவமா இருக்கும் அவருக்கு. 8ஆம் இடம் தான் மறைந்த விஷயங்களை அறிவது. ஜோதிடம் மறைந்த விஷயம் தானே, அப்படி இருக்கணும். இப்ப புதன் சமயோசித புத்தி, நல்ல நுணுக்கம், அப்சர்வேஷன் பவர், நல்ல அறிவு, சிந்தனை, எல்லாமே புதன் அற்புதமான கிரகம். அந்த கிரகம் வலுத்திருந்தா அதைத்தான் நான் மெயினா பார்ப்பேன். அவருக்கு யோகம் இல்லாட்டா கூட புதன் நல்லா இருந்தா எப்படி பிழைக்கணுங்கிறத முதல்லாம கூட பிழைக்கக்கூடிய அமைப்பு புதன் கொடுக்கும். ஜோதிடம், இந்த சில கண்டுபிடிப்புகள், சமயோசிதம், நடுநிலைமையை பேசி விடுறது, இப்படிலாம் வரும் புதன். ரேடியோ நிலையத்தில் பணிபுரிவதும் புதன் தான். புதன் பிளஸ் ராகு இப்படிலாம் இருக்கும். அப்ப அறிவு சார்ந்த அமைப்பு தான் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். பொன்பொருள் கூட பிறகு வச்சுக்கலாம். அறிவில் அப்ப பொன்பொருள் படைச்சிட்டு அறிவு இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. புதன் தான் என்னை பொறுத்தவரை, என்னுடைய கருத்து, முதன்மையான கிரகம்னு வச்சுக்கிறோம். புதன் எதை தருவார்? வலுத்த புதன் சொல்லிட முடியாதுங்க. ஒரு ஜாதகத்துல லக்னம் ராசி என்ன குறிகாட்டுதோ அதுல அந்த புதன் அறிவை செலுத்துவார். உதாரணத்துக்கு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சுயநலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். லக்கணத்தை சனி தொடர்பு கொண்டா சுயநலம் வந்துடும். செவ்வாய் தொடர்பு கண்டிப்பான முறையில சுயநலம். லக்கணம் கெட்டு போகுங்கிறது இல்லை. இப்படி ஆளுகளுக்கு லக்கணாதிபதி வலுத்து போயிடும், லக்கணம் மட்டும் கெட்டு போகும். அல்லது லக்கணம் வலுத்து இருக்கும், லக்கணாதிபதி கெட்டு போகும். சனி செவ்வாய் தொடர்புகள் ராசிக்கு சேர்த்து பார்க்கும். இப்படி அமைப்பு சுயநலம் சொல்லிடலாம். அவங்க 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். நல்ல சிந்தனை இருக்காதவருக்கு அப்படின்னா சுயநலம். நல்ல சிந்தனைன்னா நமக்கு மட்டும் பொருள், நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும் நினைச்சாருன்னா நல்ல சிந்தனை இல்லை. 5ஆம் இடமும் நல்லா இருக்கும், புதனும் நல்லா இருக்கணும். புதனை பத்தி தானே பேசுறோம். அப்ப 5ஆம் இடம் கட்டு, சந்திரனும் கட்டு, 5ஆம் இடம் சிந்தனை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டக்கூடிய கிரகங்கள். லக்கணம் பாவக்கிரகங்களுடைய ஆளுமையில் இருக்கும்போது சுயநலமா இருப்பாரு. அரசியல்வாதியா இருந்தான்னா அந்த புதனுடைய அந்த நுணுக்கத்தை சுயநலமா சம்பாதிக்கிறதுல செலுத்துவார். ஒருத்தர் விஞ்ஞான அமைப்புல இருக்காரு, எதையாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது புதன் தான் அவர் அந்த புதனை அதை நோக்கி அந்த புதன் அறிவை செலுத்துவார். ஒருத்தர் மேடை பேச்சாளர், நல்லா பேசணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த புதன் பேச்சுல வல்லமை கொடுப்பார். ஒரு ஜோதிடம் பார்க்கணும், நல்லா ஒரு மறைபொரு சாஸ்திரத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த புதன் வளர்த்திருந்தா அந்த அமைப்பை 8ஆம் இடம் சுபத்துவமான 8ஆம் இடம் லக்னத்தோட கொண்டா ஆழ்நிலையாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்புல இது போகும். அந்த அமைப்பு அவருக்கு இருக்கும். வாழ்நாள் அதுக்கு தான் பிறந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு எதற்காக பிறந்திருக்கான்னு சொல்லிடலாம் உறுதியா. கிரகபாவ மேன்மைக்கு ஆசான அவர்களுடைய கிரகபாவ சுபத்துவ பாவத்து கோட்பாடு ஒண்ணுண்டா கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல அவர் எதுக்காக பிறந்தாருன்னு தெரிஞ்சிடும். வீண் செலவு பண்ணிக்கிட்டு மதுபானங்களை அடிச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா இருப்பாங்க, அதுக்காக தான் அவர் பிறந்திருக்காரு. அழகா கண்டுபிடிக்கணும். சனி தான் மது பழக்கம், சுபத்துவ பாவத்துவம் அழகா சொல்லிடலாம். அப்ப அந்த அவருக்கு புதன் வலுத்தா அந்த குடிக்கிறதுக்கு எப்படி ஆட்ட காசு வாங்கணுமோ அறிவை செலுத்தி அடுத்தாளிக வந்து உடனே காசை கொடுக்குற மாதிரி பேசி அதுல புதன் அறிவை செலுத்துவார். நல்ல மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா, ஒரு பத்திரிகையாளர்,
ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். புதன் வலுத்திருக்கும் போது அறிவை அதுல செலுத்துவார். அடுத்த ஒரு பணத்தை கொள்ளையடிக்கும் நினைக்கிறவர் அதுல அறிவை செலுத்துவார். இப்படித்தான் புதன் வலுத்துட்டா மட்டும் பத்தாது. அங்க புதன் வலுத்து இருக்கு, எதுக்கு பயன்படுத்துங்கிறது அடுத்த அமைப்புகளை பார்க்கணும். ஒரு வார்த்தையில் பதில் இல்லை சொல்றேன்ல, இதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே இருக்கும். அது யாராவது ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அப்படித்தான் வரும். இப்ப கிரிமினல் லாயர்ஸ் எல்லாம், லாயர்னா சனிதான். அப்ப நல்ல லாயர் இருக்காங்கல்ல, எல்லாருமே கிரிமினலா இருக்காங்களா? கிரிமினலா ஒருத்தர் ஒரு கேஸ் அட்டன் பண்றாருன்னா அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு நல்லவர் இருக்காருல்ல. அப்ப சனி நல்ல சுபத்துவம். அவர் நல்ல கிரிமினல் லாயர், நல்ல, அதாவது ஒருத்தருக்கு தவறான அமைப்புக்கு போகாம உண்மைக்கே வாதாடி செய்யக்கூடிய அந்த வக்கீலுடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா லக்னம் சுபத்துவமா இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும். சனி அதன் வழியா செய்வார். கிரிமினலா இருந்தாருன்னா அடுத்தவுடைய, அதாவது கெட்டவரை காப்பாற்றணும், தவறான முறையில் உள்ளவங்களுக்கு நம்ம வாதாடணும் நினைக்கிறவங்களுக்கு லக்னமே கெட்டு போயிடும். லக்னம் அதை நோக்கி தான் அவர் இருப்பாரு, சனி அதுக்கு துணை புரியும். இப்படி தாங்க பலன் பார்க்கறது. அழகா சொல்லிடலாம். ஆக புதன் வலுத்தால் மட்டும் போதாது, எதற்காக அந்த புதன் பயன்படுத்துகிறாருங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம அறியலாம். இப்படிதாங்க அமைப்பு. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ விதிகளை உட்படுத்திய வீடியோக்கள் நிறைய இருக்கு. மனித வாழ்க்கை தேவையான அனைத்து விஷயங்கள் அதில் இருக்கு. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரையுதவி 90 80 57 13 70 வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க. முன்பதிவு அவசியம். திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியன் அமைப்புகள் உடனடியாக பதில் கேட்டுக்கிறீங்க. அது அவசரமா சொல்லக்கூடிய விஷயம். பொதுவான பலன்கள், ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு, 5வது படிக்கிறாரு, அவர் எந்த அமைப்புல வருவாரு, அவருடைய ஜாதகம் தான் என்ன சொல்லுது, இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாட்கள் பொறுத்திருந்து கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் 10 பொருத்தம்ங்கிறத விட்டுட்டு திருமணம் எப்ப நடக்கும், முதல்ல ஜாதகத்தை கொடுத்த உடனே ஒரு ஜாதகத்துல அவர் எப்படிப்பட்டவர், வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவர், படிச்சவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். 12 பாவங்களும் 9 கிரகங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்புல சுபத்துவ பாவத்துவத்தை உட்படுத்தி பார்த்தால் தெளிவாக பலன்களை இதுதான் இப்படித்தான் அழகா சொல்லலாம். அதே மாதிரி திருமண பொருத்தம், திருமணத்துக்கு பிறகு எப்படி வாழ்வார்கள், பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை எப்படி கொண்டு போவாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாருன்னு தெரியும். கண்டிஷனோட வளர்ப்பாரா, சும்மா பயிரோட கலைகள் வளர்ற மாதிரி வளர்த்து விட்டுட்டு கடைசியில வருத்தப்படுவாரா, அப்படிலாம் தெரியும் ஜாதகத்துல. கரார் பேர்வழி, கஞ்ச பேர்வழி இல்லை, கரார் பேர்வழினா இப்படித்தான் வாழணும். குருதான் சுக்கிரன் கொடுப்பாரு. அப்ப பாவத்துவம் இல்லாத அமைப்புல இருக்கும் பொழுது அவரே நல்லவரா இருப்பார், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணுங்கிற எண்ணத்துல இருப்பார். இதையெல்லாம் பயன்படுத்தி திருமண பொருத்தம் பார்க்கிறேன். சிசேரியன் குறிப்பது பெற்றோர் ஜாதகத்துல பிள்ளைகள் எப்படி பிறக்குங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம உறுதியா குறிச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் நான் சிசேரியன் குறிச்சு கொடுக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோ தருகிறேன். நாளை வேறொரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.